May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹலோ வெல்கம் டு பிரதீப் எஸ்பி அஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது என்றைக்குமே பிரதீப் தானே போடுவார், இன்றைக்கி என்ன புதுசாக இருக்குது வாய்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், நான் உங்கள் சாரதி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரதி ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆக்சுவலாக நானுமே பிரதீப் அண்ணாவோட சேனலை பார்த்து தான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ பிரதீப் அண்ணா. இப்போது நம்ம குலகுலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். இனிமேல் நானும் அண்ணாவோட சேர்ந்து பயணிப்பேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நாய்ஸாக என் சைடு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, சாரி. ஃபஸ்ட்டு வீடியோ தான், ஏதாவது ஒரு குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம நிறையா பேர் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அந்த மாதிரிலாம் படிச்சுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நாலேஜபிளான கேம் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியதில்லை, தமிழ் குவிஸ் அப்படின்ற கேம் தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க்கு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா லிங்க்கையும் வந்துட்டு நான் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். இது வந்து தமிழ் குவிஸ் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா நித்ரா அப்படின்னு வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு கொஞ்சம் கேம் மட்டும் விளையாண்டு காமிக்கிறேன். இது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த தமிழ் குவிஸே நிறையா இருக்குது. இது வந்து என்னடா பழசு தானே, இது வந்து நிறையா இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், இது வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி போகும். இதே மாதிரி நிறையா கேம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அவைலபிளாக. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுறேன். ஏதாவது சொன்னது போல் தான் எப்பயுமே எல்லோரும் சொல்கிறது மாதிரி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி இது ஆல் பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் வரும், நானும் வந்து பேசுவேன். ஓகே, உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த தமிழ் குவிஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது ஸ்வைப் பண்ணுறேன் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போனோடனே ஒன்றுமே கேட்காது. உள்ளே போனோடனே அப்செட் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். அந்த ப்ரைவசியெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே இருக்காது. இப்போ நான் உள்ளே போகிறேன். அறிவிப்புகள், இங்கே ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் இது இது பிடிஎஃப் புக் ஸ்டோர் அப்படின்றாங்க. இது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அறிக்கைகள், இப்போது நொடி கவுண்ட்டு இது 0/3010ங்குது. நம்ம இன்னும் விளையாடலை, இது ப்ராக்ரஸில் தான் இருக்குது, நம்ம இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கலை. இது 0 சராசரி மதிப்பெண். அங்கே சராசரி மதிப்பெண் நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் இப்போது நம்ம அது வந்து இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அப்படிங்கும்போது அது அப்படி தான் இருக்கும். இப்போ நான் விளையாடு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இங்கே என்ன கேட்குது, உங்கள் விருப்பத்தை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குது. இங்கே வந்து நிறையா இருக்கும், நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சாரி, நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால சொதப்புறேன்னு நினைக்கிறேன். வகைகள் வாரியாக விளையாடு நிறையா இருக்கும். இந்த பொருளாதாரம், வரலாறு, புவியியல், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்.
இது வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி மொத்தமாக இருக்கும். ஆன்லைன்லேயும் அது விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டேட்டா ஆன்லைன்னா அதுலேயும் விளையாடலாம். இப்போ நான் வகைகள் தேர்வு பண்ணுறேன். இந்த வகைகள் வாரியாக விளையாடு அப்படிங்கிறது நம்ம என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துருவோம். உள்ளே வந்துட்டேன். பிரிவை தேர்வு செய்க. எல்லாமே அப்படின்ற மாதிரி கூட வச்சு விளையாடலாம். நம்ம எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ஒவ்வொன்றா ஸ்வைப் பண்ணிட்டே போகிறேன். இது விளையாட்டு, சினிமா, விருதுகள், அறிவியல், சமூகம். இந்த நம்பர்லாம் சொல்லுது, அது என்னடான்னு கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 217, 318 அதெல்லாம். இயற்பியல் பாருங்கள் நான் சொன்னதெல்லாம். வேதியியல், உயிரியல், வரலாறு, இந்திய அரசியல், புவியியல், இந்திய பொருளாதாரம். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா, இந்திய தேசிய இயக்கம். அது வந்து இந்திய தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு. இது இந்திய தேசிய இயக்கம். இங்கே விளையாடு. இவ்வளோதான் ஆப்ஷன். இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்று செக் பண்ணி விளையாடுறதுனா நம்ம விளையாண்டுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு சினிமா செலக்ட் பண்ணிக்கிறேன். இது சினிமா 84 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நான் சும்மா எப்படி விளையாடுறதுன்றதை பார்ப்போம். உள்ளே வந்துட்டேன். விளையாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்துட்டேன். இப்போ நமக்கு டைம் கவுண்ட் ஆகுது பாருங்கள். எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின், ஏதாவது இப்போ நான் கரெக்டான ஆப்ஷன் அங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு டெல்லி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன். அது வந்துட்டு கரெக்டாக இதாகிடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது டைம் ஓடிட்டே இருக்குது. அது இப்போது டக்குன்னு அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன். இதுக்கு நான் கொடுக்குறேன் ஏதோ ஒரு ஆப்ஷன். எனக்குமே தெரியாது, நானுமே புதுசு. டைம் ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, பேரழகன் அப்படின்னு கொடுத்தோன்னே அது கரெக்ட் ஆகிடுச்சு. எனக்குமே தெரியாது, நான் எதார்த்தமாக கொடுத்துட்டு வரேன். இப்போது வந்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனாகவே காட்டுறேன். நான் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு தெரிஞ்சு தப்பாக கொடுத்து பார்க்குறேன். அதில் என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள். இது வந்துட்டு எனக்கே நிஜமாக தெரியாது. குத்துமதிப்பாக நம்ம ஒன்று கொடுப்போம். சாரி, நான் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு என்ன தெரில, ஒரு நிமிஷம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுறதெல்லாம் கரெக்டாக தான் வருது. இதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆப்ஷன் ஸ்வைப் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கொடுத்து இது பண்ணுங்கள். பட் இப்படி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 10 செகண்ட் என்னமோ வரும். அதுக்குள்ளே நம்ம அங்கே ஆன்சர் கொடுத்தாகணும். அதுக்குள்ளே திங்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் நான் போகிறேன். இது எனக்கு தெரியாது. சாரி, நான் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக தான் வருது. ஒரே நிமிஷம். பார்த்தீங்களா, எனக்கு என்னவோ லக்கான்னு தெரில, நான் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக வருது. நான் இத்தனைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கும். நான் வந்துட்டு சும்மா இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டுருக்கேன். ஒரே நிமிஷம். இது யார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? நான் கொடுக்குறது எல்லாமே லைட்டாக தான் வருது. எனக்கு என்னென்னு தெரில. 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் 4 ஆப்ஷனில் எது வேணாலும் கொடுக்கலாம். தப்பு அப்படின்றதுக்கு என்ன சவுண்டு வரும் அப்படின்னா,
அதாவது ரைட்டு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு இப்போது அடிச்சது இல்லையா அந்த பெல் டைங் ஒரு மாதிரி பெல்ல சவுண்டு அது கேட்கும். தப்பு அப்படின்னா நான் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக வருது. என்னன்னு தெரில, இது எனக்கு லக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரில. பட் ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு அந்த ராங் எப்படின்னு மட்டும் சாரி, அது வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்துட்டு தப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரி டொடங் அப்படின்னு ஒரு பெல்லு சவுண்டு வரும். எனக்கு எல்லாமே என்னைக்குன்னு பார்த்து லக்கா போயிட்டுருக்குண்ணா. எதையோ அடிச்சு விட்ருக்கேன், அது பாட்டில் விழுகுது. ஒரே நிமிஷம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியல இதுக்கு மேலே. ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு ஆப்ஷனை நானுமே கொடுக்குறேன். நிஜமாவே எனக்குமே தெரியாது எப்படி இது பண்ணணும் என்ன அப்படிங்கிறது. பட் அது கரெக்டாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பார்க்குறேன் இன்னும் 2 கொஸ்டின் மட்டும். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். Oh. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட், சாரி ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இது வந்துட்டு நீங்கள் டிஷ்ஷு வச்சுருந்தாலும் அந்த ட்ராக் பேக் வச்சுருந்தாலும் இந்த சவுண்டு வரும். நமக்கு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும். கேட்குதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரில, எனக்கு தான் அப்படி வருதான்னு தெரில. பட் எல்லாமே ஒரு மாதிரி சவுண்டு வரும். அது என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் தெளிவாக போகிற மாதிரி பார்க்குறேன். இதே மாதிரி நிறையா கண்டென்ட் வரும். சாரி, என்னோடது ஃபஸ்ட்டே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. இதெல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. இதுக்கப்புறமும் நான் சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அந்த இது வந்துட்டு அது ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே கரெக்டாக விழுகுதா இல்லை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதான்னு தெரியல. நான் பழைய இதில் விளையாடும்போது தப்பாக கொடுத்தாலும் ஒரு சவுண்டு வரும். அது நான் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். பட் உங்களுக்கு கண்டிப்பாக தப்பாக இருந்தால் ஒரு சவுண்டு ஒன்று வரும். அது என்னன்னு தெரில. நானே லக்கில் தான் அடிச்சுட்ருக்கேன். நிஜமாக எனக்குமே ஒன்றும் தெரியாது. அதனால் அது என்னன்னு எனக்கு தெரில. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னால் நம்ம சேனலில் கேளுங்க, இல்லை கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது எதுவும் புரியலை, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் சொல்கிறது மாதிரி தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போடுங்க. ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஆதரவு கொடுங்க. நம்ம பிரதீப் எஸ்பி அஃபிஷியல் அண்ணா வந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
Overview. Map. Tab. Basic screen. Basic screen. 14 fifth. Row. Videos. Select. You. Today. 0. Row. 2. Roman 4. 2.0. Roman 6. Roman 6. Roman 2. Roman 2. Roman 4. 55. Select. Record button. 1510. Record. Selected 6.